சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுனாமி நினைவு தின நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு மீனவ பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுனாமி நினைவு தின நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராதிகா, இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராதிகா, இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் சுனாமி நினைவு தின நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராதிகா, இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் திடீரென ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக உலக நாடுகளில் 14க்கும் அதிகமான நாடுகளில் சுனாமி ஏற்பட்டது. இதில் லட்சக்கணக்கான மக்களும் உயிரிழந்தனர். இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிப்படைந்தது. சென்னையில் 206 பேரும், கடலூரில் 610 பேரும் என ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சுனாமியினால் உயிரிழந்தனர். அந்த வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி பல்வேறு மீனவர் சங்கங்கள் சார்பாகவும் அரசாங்கம் சார்பாகவும் இந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெறும். அந்த வகையில் தற்போது பட்டினப்பாக்கம் லூப் சாலை கடற்கரையில் தற்போது தமிழ்நாடு மீனவர் சங்க பேரவை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அஞ்சலி நிகழ்வுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வருகை புரிந்து உயிரிழந்த மீனவர்களுக்கான அந்த அஞ்சலியை செலுத்தினார். குறிப்பாக மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து மீனவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தனது அஞ்சலியை பதிவு செய்தார். மேலும் கடற்கரையில் பால் ஊற்றி உயிரிழந்த மாணவர்களுக்கான அந்த மரியாதையையும் செலுத்தினார். ஆண்டுதோறும் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் உள்ள ஸ்ரீனிவாசபுரத்திலேயே அரசாங்கம் சார்பாக இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது குடியிருப்பினை இடிக்கக்கூடிய அந்த முயற்சியின் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காரணத்தினால் தற்போது லூப் சாலையில் இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி மீனவர்களுடன் வருகை புரிந்து கடற்கரையில் பால் ஊற்றி உயிரிழந்த மீனவர்களுக்கான அந்த அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து இங்கு குவிந்திருக்கக்கூடிய மீனவர்களுடன் அவர் இருந்து உரையாற்றி அவர்களுக்கான ஆறுதலை தெரிவித்து பின்னர் இங்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நிறைவு பெறவிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராதிகா.
சார்